அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ கோவிலுக்குள்ளே போகும்போது அல்லது கோவிலை விட்டு வெளியே வரும்போது அங்கு இருக்கக்கூடிய இயலாதவர்களுக்கு, உடல் பலவீனம் அடைந்தவர்களுக்கு தர்மமோ தானமோ செய்வது இயல்பு, நம்மளுடைய வழக்கம். இதில் பெரும்பாலுமான ஐயப்பாடு எங்கே வருது அப்படின்னா, கோவிலுக்குள்ளே போய் சாமிக்கிட்ட வரம் கேட்டு வாங்கிட்டு வர்றப்ப காசை கொடுத்தா வாங்கிட்டு வந்த வரத்தை கொடுத்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வழக்கு இல்லையா? அதில் மனமானது குழம்பி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தானம் தர்மம். கேட்டு தருவது தானம், கேட்காமல் தருவது தர்மம். தர்மத்திற்கு பலன் அதிகம். இதை எப்போவுமே உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ எப்படி இருந்தாலுமே எந்த தானமும் தர்மமும் செய்ய வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம போனால் கூட அந்த இடத்துல யாராவது கை நீட்டி யாசகம் கேட்டு விட்டார்கள் அப்படின்னா நம்ம மனசு இறங்கிடும். கண்டிப்பாக ஏதாச்சும் செய்யலாமே அப்படின்னு தோணும். இப்போ நம்ம காசாக கொடுக்க முடியலன்னா சில பேர் உணவு பொட்டலங்கள் இல்லை சாப்பிட்றதுக்கு ஏதாவது பொருட்களை வாங்கி தருவது நம்முடைய இயல்பாக இருக்கும். சரி, இப்போ உள்ளே போகும்போது கொடுக்கலாமா, வெளியே வரும்போது கொடுக்கலாமா அப்படிங்கிறது. இந்த வெளியே வரும்போது கொடுத்தா எனக்கு கிடைச்ச வரமானது போய்விடும் அப்படிங்கிற மாதிரி மன உறுத்தல் இருந்தாலே உள்ளே போகும்போதே தானம் செய்து விடுங்கள். இல்லை, எனக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது, நான் இயல்பாக இருப்பேன், எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு நினச்சா நீங்கள் வெளியே வரும்போதும் தர்மம் செய்யலாம். பொதுவாக நம்ம ஒரு விக்கிரகம் வாங்குகிறோம், ஒரு விளக்கு வாங்குகிறோம், வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படிங்கும்போது நம்ம பயன்படுத்தி நம்ம சொல்கிற மந்திரங்களின் காரணமாக அது சக்தி ஏறும். அதை நாம் உணர்ந்திருப்போம். பூஜை அறையில் இருக்கிற பொருட்களை எல்லாம் சில நேரங்களில் அதை சுத்தம் செய்யும் போதும் கூட அந்த ஆற்றலை சில பேர் உணர்வார்கள். அந்த அளவுக்கு மகிமை உடையதாக இருக்கும். அதை நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறனால அதில் உணர முடியுதா அப்படின்னா கிடையாது. உண்மையாகவே அதில் ஆற்றல் உருவேறி இருந்தால் மட்டும்தான் உணர முடியும். மற்றபடி அது ஒரு ஜட பொருளாகத்தான் தெரியும், ஒருவேளை அதில் ஆற்றல் இல்லை அப்படின்னா. இப்போ நம்ம முன்னோர்கள் அம்மா அப்பா பயன்படுத்துகிறாங்க, தாத்தா பாட்டி பயன்படுத்துகிறாங்க, அதை நம்ம பயன்படுத்தலாமான்னு கேட்குறாங்க. அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதை எடைக்கு போட்டு புதுசு வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அடியேனுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நம்ம புதுசாக வாங்கி அதை மந்திரங்கள் எல்லாம் சொல்லி பாடல்கள் பாடி அதில் அந்த ஆற்றல் நிலையை கொண்டு வந்து, எது நம்ம பயன்படுத்துகிற சிலையிலையோ அல்லது விளக்கிலையோ கொண்டு வந்து அதற்கப்புறம் அதை நம்ம அந்த ஆற்றல் நிலையை உட்கிரகிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பல காலம் பிடிக்கும். ஏன்னா நம்ம அந்த சிரத்தையோடு செய்வோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் நமது பெற்றோர்கள், நமது தாத்தா பாட்டியாக இருக்கலாம், முன்னோர்களாக இருக்கலாம், பரம்பரையாக ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த பூஜை பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படின்னா அது பின்னப்பட்டிருந்தா மட்டும், சுத்தமாக உடஞ்சிருச்சு, அதை பயன்படுத்தவே முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் அதை மாற்றலாமே தவிர மற்றபடி அதை மாற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சில பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, எடைக்கு போட்டு புதுசு வாங்குங்கன்னு. அடியேன் திரும்ப சொல்கிறது, நீங்கள் மீண்டும் அந்த சக்தி நிலையை அதில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. முன்னோர்கள் படிப்படியாக பூஜை செஞ்சு அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அதில் ஒரு ஆற்றல் நிலையை நிறுத்தி இருக்கிறார்கள். அப்படின்னா அதை தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது அதில் உள்ள ஆற்றல்களை நம்மால் இயல்பாகவே பெற்றுக்கொள்ள முடியும். பொதுவாக நிலைவாசல் பூஜை எப்பையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்கிறது ரொம்ப சிறப்பு. இல்லை, செவ்வாய்க்கிழமையும் அதை செய்யலாம், ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கும். மாத பிறப்புகளில் செய்யலாம். சித்திரை, வைகாசி, ஆனி இந்த மாதிரி பிறக்கின்ற மாதங்களில் முதல் நாள் அன்னைக்கு இந்த நிலைவாசல் பூஜை செய்யலாம். வருட பிறப்பு அன்னைக்கு செய்யலாம். இந்த மாதிரி சிறப்பான நாட்களிலே நிலைவாசல் பூஜை செய்வது ரொம்ப உத்தமம். ஆனால் நிலைவாசல் பூஜை செய்யணும். இப்போ வீட்டுக்கு நுழைவாசல் அப்படின்னு சொன்னோம்னா இதை தான் நம்ம சொல்லுவோம். தலைவாசப்படி அப்படின்னு சொல்லுவாங்க, நிலைவாசல்னு சொல்லுவாங்க, தலைவாசல், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொன்னாலுமே அது சிறப்பான இந்த பகுதியை தான் குறிக்கும். இந்த இடத்துல கிரகலட்சுமி, அதே போல நம்ம குலதெய்வம் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் உண்டு. அப்ப பெரும்பாலும் சொல்லுவாங்க, நிலைவாசல்ல உட்காராதீங்க, நிலைவாசல்ல மிதிச்சு போகாதீங்க, இப்படின்னு நிறைய விஷயம் சொல்றதற்கான காரணம் அதுதான்.
இப்ப நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நிலைவாசல் பூஜை செய்யறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெளிவா தெரிஞ்சுக்குங்க. இப்ப புது நிலையா இருக்கு அப்படிங்கும் போது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப கொஞ்சம் பழசா இருக்கு, அங்கங்க விரிசல் விட்டுருக்கு அப்படிங்கும் போது நிலைவாசல் பூஜை பண்றதுக்கு முன்னாடி நல்ல மஞ்சளை குழப்பி அந்த விரிசல்ல நம்ம பூசிடணும். பெரும்பாலும் அந்த விரிசல் இருக்கிறதையெல்லாம் மனசு பார்த்ததுன்னா அதை ஏத்துக்காது இல்லையா? அப்ப அந்த இடத்த என்னன்னா நல்ல கெட்டிய மஞ்சள் கரைசல் பண்ணி அதை அதுக்குள்ள பூசிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது பார்ப்பதற்கு அப்படியே ரம்மியமா புதுசு மாதிரியே இருக்கும் அப்படின்னு மாற்று கருத்து இல்லை. இப்ப பூஜை அறை அப்படின்னு சொன்னோம்னா தெய்வ உருவப்படம் வச்சிருப்போம், விக்கிரகம் வச்சிருப்போம், அதே போல சங்கு, கோமதி சக்கரம், இந்த மாதிரி நேர்மறை ஆற்றல் வாய்ந்த பொருட்கள் நிறைய வச்சிருப்போம். ரெண்டு முக்கியமான விஷயம் பூஜை அறையில இருக்கணும். அது என்ன அப்படின்னா ரொம்ப எளிமையானது தான். அது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ முகம் பார்க்கின்ற கண்ணாடி பூஜை அறையில் கிழக்கு திசை நோக்கி வந்துட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணாடிக்கு கொஞ்சம் முன்னாடி விக்கிரகமோ அல்லது சாமி படமோ சின்னதாக வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கு ஏற்றி வச்சாலும் அது வீட்டுக்கு நிறைய நேர்மறை ஆற்றலை உண்டாக்கி தரும். குலதெய்வத்துடைய ஆற்றலோடு மட்டுமல்லாமல் முன்னோர்களுடைய ஆற்றலையும் அது பெற்றுத்தரும் அப்படின்னா அது மிகையாகாது. அதே போல் ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்படின்னம்னா பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர். கண்டிப்பாக பூஜை அறையில் நீங்கள் பூஜை செய்யும் போது பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் இருப்பதை உறுதி செய்துக்குங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது கண்ணாடி போல பிரதிபலிப்பு தன்மை உடையது. அதே போல் தண்ணீர் நேர்மறை ஆற்றல்களை ஈர்த்து தரும். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பூஜை பண்ணும்போது நிறைய மந்திரங்கள் சொல்லுவோம், ஸ்லோகங்கள் சொல்லுவோம். அதோட அதிர்வுகள் எல்லாம் அந்த தண்ணீரிலே சென்றிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம இப்போ பூஜை பண்ணி முடித்ததுமே, நைவேத்தியமெல்லாம் பண்ணி முடித்ததுமே அந்த தண்ணீரை நம்ம தீர்த்தமாகவே எடுத்துக்கலாம். அது உடலுக்கு பெரிய ஆற்றலை கொடுப்பதாக இருக்கும் அப்படின்னா அதில் மிகையே அல்ல. ரொம்ப முக்கியமான விஷயம், அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய வாசனை திரவியங்களால் அபிஷேகம் பண்ணுங்க. ரொம்ப வாசமாக இருக்கும் அந்த இடம். அப்போ வாசம் அதிகமாக இருக்கின்ற இடத்துல லக்ஷ்மி தேவி குடியிருப்பார்கள் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையும் கூட. அப்போ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்ததாக இருக்கும், செல்வம் சேரும், எல்லாமே வெற்றியை தேடித்தரும். அப்பப்போ சாம்பிராணி புகை போடுறது ரொம்ப சிறப்பு. அதே போல் தசாங்கம் அப்படிங்கிறத வீட்டில் பயன்படுத்துகிறோம், குங்குளியம் அப்படிங்கிறத வீட்டில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும் போது வீடு உண்மையாகவே பார்த்தா சுபிக்ஷமாக இருக்கும். எந்திரிச்சதுமே வாசல் தெளித்து கோலம் போடுகின்றோம். அப்படி அந்த கோலம் போடுறோம் அப்படின்னா ஈ, எறும்பு போன்ற ஜீவராசிகளுக்கு அது உணவாகிறது. எடுத்ததுமே அன்னதானத்தில் ஆரம்பிக்கின்றோம். அதுக்கப்புறமா வந்துட்டு முன்னோர்களை மனதில் நினைத்து கொண்டு அவர்களுக்காக உணவிடுவது அப்படிங்கிறது. காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது. காலையில் எழுந்திரிச்சதுமே சாப்பாடு செஞ்சுட்டு காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது. நிறைய பேர்த்துக்கு இந்த பழக்கம் இருக்கும். இது முன்னோர்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்துவிடும். பின்னர் சாமி கும்பிடும் போது சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு தூப தீபமெல்லாம் காமிச்சு சாமி கும்பிடுறது இது தெய்வத்துக்கு உகந்ததாக கருதப்படும். இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தினமும் வழிபடுவதற்கு முன்னால் நம் குலகுரு அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, நம் மானசீக குரு அல்லது நம்ம தீட்சை வாங்கின குரு இருப்பாங்க இல்லையா, அவங்களை துதித்து விட்டு பிறகு நாம் வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு. அது குருவுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும். அந்த நேரத்தில் இறைவனை போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய பாடல் பதிகத்தை பாடுவது அப்படிங்கிறது, ஏதேனும் ஒரு பதிகம் நமக்கு ரொம்ப இஷ்டமான பதிகத்தை தினந்தோறும் பாடினாலும் சரி, அது இறைவனுடைய அருட்கடாட்சத்தை நமக்கு பெற்றுத்தரும். பூஜை அறையில் ஒரு உண்டியல் வச்சுக்கோங்க. அந்த உண்டியலில் தினம் ₹1 போட்டுக்கிட்டு வாங்க. இல்லை முடியுது அப்படின்னா ₹2, ₹5 எப்படி வேணாலும் போடுங்க. ஆனால் தினம் அதில் கொஞ்சமாக காசு சேர்க்குற மாதிரி பார்த்துக்குங்க. இது குலதெய்வத்திற்கு நாம் செய்யக்கூடிய காணிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த உண்டியல் நிறைது அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அதை உடைத்து அதில் இருக்கக்கூடிய காசுகளை எடுத்துக்கிட்டு நம்ம குலதெய்வாலயத்திற்கு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் செய்வது, அங்கு விளக்கு போடுவது, எண்ணெய் வாங்கி தருவது, இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்துடைய பூரணமான அருள் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம தினமும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, யாருக்காச்சும் ஒருத்தருக்காவது உணவிடுவது. பசி அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தருக்காச்சும் உணவிடுவது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மனிதர்கள், தேவர்கள், அதே போல் குலதெய்வம், முன்னோர்கள் எல்லாத்தையுமே ஒரே நாளில் நம்ம திருப்திப்படுத்த முடியும். இதுதான் உலகத்திலேயே சிறந்த புண்ணியமாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதில் உடன்பாடு உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. இதுக்கு பொதுவாக இறை தரிசனம் மனசுக்குள்ளே பண்ணும்போது கண்ணை மூடி தரிசனம் பண்ணலாம். ஆனால் ஆலயத்துக்கு போகிறோம், அங்கே மூலவரை தரிசனம் செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம இந்த கண்ணை மூடி
வேண்டுகின்றோம் அல்லவா, அந்த தவறை வந்து செஞ்சிடக்கூடாது. அதற்காகத்தான் இந்த பதிவு. பொதுவாக நம்ம ஒரு ஆலயத்துக்கு போகிறோம், ரொம்ப தூரத்தில் இருக்க ஆலயத்துக்கு போகிறோம், ரொம்ப நேரம் காத்திருக்கோம். காத்திருந்ததுக்கப்புறம் அப்படியே கிட்டத்தில் மூலவர்கிட்ட போனோமே டப்புன்னு கண்ணை மூடிடுவோம். அங்கே தீபாராதனை நடந்துகிட்டு இருக்கோம். அதை பார்க்காம கண்ணை மூடி அப்பா எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கோ, என்ன நல்லா வச்சுக்கோ, கார் வாங்கணும், வீடு வாங்கணும், என்ன வேண்டுதலை வைக்கிறதுனே தெரியாமல் அங்கே போய் அடுக்கடுக்காக வச்சுக்கிட்டு இருப்போம். அந்த தப்பை எப்போவுமே பண்ணாதீங்க. தீபாராதனை பார்க்கும்போது அவங்க வந்து அந்த மூலவரோட அங்கங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நமக்கு காண்பிப்பார்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவம் சார்ந்தது. அந்த பாத தரிசனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே காண வேண்டிய தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ மற்ற அங்கங்கள் எல்லாம் காட்டும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு அவயங்களாக நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் பிறகு ஒரு பெரிய விஷயம் சொல்லப்படும், தத்துவம் சொல்லப்படும். அதை உணர்ந்து அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். ஆனால் பண்ணக்கூடாத தப்பு அப்படின்னா அந்த இடத்துல போய் கண்ணை மூடி நிற்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. தெய்வம் இல்லாத இடமே இல்லை, தெய்வம் இல்லாத இடமே இல்லை. அப்படி ஒரு இடம் இருக்கும் என்றால் அது இந்த பிரபஞ்சத்திலே இல்லாத ஒரு இடம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இதோட தாற்பயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா சாஸ்திரங்களின் அடிப்படையில் இல்லை நம்ம பெரியவர்கள் சொல்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடு வந்து மூடியே கிடக்குது, விளக்கேற்றாமல் 3 மாதத்திற்கு மேலாக ஒரு வீடு பூட்டியே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கும்போது அங்கு இருள் சூழ்ந்துக்கும், எதிர்மறை ஆற்றல்கள் அங்கே குடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ எதிர்மறை ஆற்றல் அங்கே குடிக்கொள்ளுதுன்னா தெய்வ ஆற்றல் அங்கே இருக்காதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அங்கே மிகையாக இருப்பது அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் என்பது. இப்போ நம்ம வீடு எப்போவுமே பூட்டி கிடக்க போகிறது இல்லைல்ல. ஒரு வீட்டில் வந்து தெய்வ நடமாட்டம் இருக்கணும் அப்படின்னா வீடு திறந்திருக்கணும். மங்கள ஒலிகள் எப்போவுமே மங்கள ஓசைகள் வந்துட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிற இடத்துல கண்டிப்பாக அந்த நேர்மறை ஆற்றலான இறைவனின் ஆற்றலானது அங்கே இருக்கும். அதை சில விஷயங்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். என்னென்னா வீட்டில் இருக்கிறவங்களோட மனநிலை பார்த்தோம்னா எப்போவுமே ஒரு பூரிப்பாக சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அது போக கஷ்டங்கள் வருது அப்படிங்கும்போது அது அவங்கவுங்க கிரகத்தோட சேர்க்கைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இருந்தாலும் மனசில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்தாலுமே ஒரு நிம்மதியான நிலை இருப்பதாக நாம் உணர்கிறோம். அப்படிங்கும்போது வீட்டில் வந்துட்டு அதிகமான எனர்ஜி, தெய்வ நடமாட்டம் இல்லை, தெய்வ நடமாட்டம் எப்போவுமே எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ வீட்டில் வந்து அந்த நேர்மறை ஆற்றலானது அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சம்பந்தமே இல்லாமல் மனசில் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, ஒருத்தரை பார்த்த மாதிரி வீட்டில் எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு அந்த எனர்ஜி குறையுது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம். வீட்டில் நேர்மறை எண்ணம் அல்லது அந்த ஆற்றல் வந்துட்டு அதிகரிக்குது அப்படிங்கும்போது நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் வந்துட்டு நல்ல வார்த்தைகளாக இருக்கும். மங்களமான வார்த்தைகள் மட்டுமே நம் வாயிலிருந்து வரும். அப்போ வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம துணிஞ்சு வந்துட்டு எதிர்மறையான வார்த்தைகளை பேச பேச, அதாவது தீய சொற்கள்னு சொல்லக்கூடியது, மனதை புண்படுத்தக்கூடிய சொற்களை நாம் பேச பேச வீட்டில் வந்துட்டு அந்த எதிர்மறை தன்மை அப்படிங்கிறது குடிக்கொள்ளும். அப்போ தான் நம்ம மனசில் ஒரு குழப்பம், எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம், தேவையில்லாத சந்தேகம், இந்த மாதிரிலாம் வருதுன்னா வீட்டில் நேர்மறை ஆற்றல் கொஞ்சம் குறைந்து காணப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது சாயந்தர நேரத்தில் அழுகக்கூடிய நிகழ்வுகள் வந்துட்டு வீட்டில் நடக்கக்கூடாதுன்னு நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. நம்ம தான் மறந்துட்டோம். சாயந்தர நேரத்தில் அழுகாத, என்ன வீடான வீட்டில் அப்படின்னு சொல்ல கேட்டிருப்போம். இன்றைக்கி அது ஏதோன்னு நினச்சிட்டு விட்டோம். கிடையாது, அவங்க தெளிவாக தான் சொன்னாங்க. எந்த நேரமும் வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, மகிழ்ச்சியான வார்த்தைகள் பேசப்படுகிறதுனா அந்த வீட்டில் வந்துட்டு தெய்வ சக்தி அல்லது அந்த நேர்மறை எண்ணம், நேர்மறை ஆற்றலானது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அங்கே தெய்வ நடமாட்டம் அல்லது தெய்வ கடாட்சம் அங்கு இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சில பேர் இன்னும் அதீதமாக போனோம் அப்படிங்கும் போது வீட்டில் ஒரு நறுமணம் எப்பவுமே வீசிக்கிட்டு இருக்கும். நம்ம வீட்டில் பூவு, ஜவ்வாது, அது இதுன்னு எதுவும் பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நறுமணமானது வீசிக்கொண்டே இருக்கும். நல்ல மனதுக்கு ரம்யமாக இருக்கும். சுற்றி பூக்களே இல்லாத போது கூட அந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்படும். அது எல்லாமே வீட்டில் வந்துட்டு தெய்வ கடாட்சம் அதிகமாக உள்ளதை குறிப்பது. சில பேருக்கு விபூதி வாசனை எல்லாம் சம்பந்தம் இல்லாத நேரத்தில் எல்லாம் வரும். இது எல்லாமே இறைவனோட நடமாட்டத்தை குறிப்பது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது ஃபுல்லாக எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்கவே பார்த்துட்டிங்கன்னா அந்த என்ன சொல்கிறதுனா பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இதோட கலவை அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சமே. அப்போ ஒரு இடத்துல வந்துட்டு நேர்மறை அந்த அதிர்வுகள் அல்லது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடமே வந்துட்டு மங்களகரமாக இருக்கும். அதுதான் கோவிலில் பார்த்திங்கன்னா யாருமே எதிர்மறையாக சிந்திக்க மாட்டாங்க. எப்போவுமே மந்திரங்கள் ஓதப்பட்டு கொண்டிருக்கும்.
பெல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல. அப்போ என்னன்னா ஒரு நல்ல அதிர்வுகள் அங்கே உண்டாகிட்டே இருக்கனால அங்கே வந்துட்டு அந்த மங்களகரம் அப்படிங்கிறது, அந்த மங்களகரமான அப்படிங்கிற வார்த்தைக்கு உதாரணமாக இருக்கும். அதே போல் வீட்டையும் மாற்றிடலாம். வீடே கோயிலாக மாறணும் அப்படின்னா எல்லாருமே நல்ல வார்த்தைகளாக பேசணும், நல்ல வார்த்தை நல்லதவே சிந்திக்கணும். அதே மாதிரி நல்ல முறையிலே இருக்கிறோம் அப்படின்னா மனதானது அமைதியாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் அடிக்கடி வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு செயலை நினைக்கும் போது நடக்குமா அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு இந்த கௌரி பேசுவதை வைத்து சில இதை வந்து நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். மங்களகரமாக சில விஷயங்கள் நடக்கும். சாமி கும்பிடும் போது சிலருக்கு வந்துட்டு அதிர்ஷ்டவசமாக அங்கே இருக்கக்கூடிய பூ பிரசாதமாக அதுவே கீழிறங்கி வருவதெல்லாம் நிதர்சனமாக பார்த்த உண்மை. இது எல்லாமே வந்துட்டு வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருப்பதை அல்லது அந்த தெய்வத்தோட அருட்பார்வை இருப்பதை உணர்த்தக்கூடியது. இதுக்கு எதிர்மாறாக இருக்குது அப்படிங்கும் போது தான் நம்ம கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது. எதிர்மாறானா எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதிகம் குடிக்கொள்கிறது. அதே போட்டில் வீட்டில் சில காரணமே இல்லாமல் துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கும் போது, அல்லது வீண் பிரச்சனைகள் வீட்டை தேடி வருகிறது. அதாவது நேர காலகட்டத்தை தாண்டி சிலருக்கு நேரம் வந்துட்டு கட்டம் சரியில்லைன்னா பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் தாண்டி சம்மந்தமே இல்லாமல் சண்டைகள் வருது அப்படின்னா வீட்டில் நேர்மறை ஆற்றலானது குறைந்து வருகிறதுங்கிற நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ என்ன சார் பண்ணுறது? இத்தனை விஷயத்துக்கு ஒன்றும் பண்ண வேண்டாங்க. எப்போவுமே இறைவனோட பெயரை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் குலதெய்வத்தோட பெயரை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. சிவபெருமானோட பேரை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. அதே போல் வீட்டில் நெய் விளக்கு எப்போவுமே எரியிற மாதிரி பார்த்துங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் காசை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. வீட்டில் இருக்கவங்களோட உடல்நிலை வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதே போல் மனநிலை ரொம்ப முக்கியம். அப்போ வீட்டில் காலையில் மாலையில் மறக்காமல் வந்துட்டு நெய் விளக்கு ஏற்றுங்கள். ஏற்றும்போது கண்டிப்பாக வந்துட்டு அந்த எனர்ஜியை வந்துட்டு அது புத்துணர்வு பண்ணி கொடுக்கும். அந்த இடத்தவே வந்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையாக மாற்றி கொடுத்துரும். அந்த எனர்ஜியை ஃபுல்லாக வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல நடக்கும்போது உங்களுக்கு திருப்பியும் வந்துட்டு அந்த பழைய அதிர்வுகள், நல்ல அதிர்வுகள் வீட்டில் குடிக்கொள்ளும் அப்படிங்கிறத நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்போ வீட்டில் வந்துட்டு தெய்வ நடமாட்டம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதை விட கண்டிப்பாக வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கும், இல்லாமல் போவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த எனர்ஜி வந்து குறைஞ்சிருக்கும் சில நேரத்தில் நம்ம செய்கின்ற சில செய்கைகளால். அதையெல்லாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் எப்போவுமே வந்துட்டு தெய்வத்தோட அந்த அருட்கடாட்சமானது இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே. எப்போவுமே இந்த பிரபஞ்சமே பார்த்திங்கன்னா நேர்மறை எதிர்மறை ஆற்றல்களால் ஆனது. இதில் ஒரு இடத்துல நேர்மறை சக்தி அதிகமாக இருக்கிறது அப்படிங்கும் போது அந்த இடத்தில் தெய்வ ஆற்றலானது அதிகமாக இருப்பதை நம்மால் உணர முடியும். அதே எதிர்மறை ஆற்றல் அங்கு அதிகரிக்கிறது அப்படின்னா அந்த நேர்மறை ஆற்றல் குறைந்து காணப்படும். அதைத்தான் அந்த இடத்துல என்ன சொல்லுவோம்னா தெய்வ நடமாட்டம் குறைவாக இருப்பது அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்களே தவிர தெய்வம் அனைத்து இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத யாரும் மறுப்பதற்கில்லை. சரி, அப்படி உங்கள் வீட்டில் வந்து தெய்வ நடமாட்டம் குறைவாக இருக்கிறது, தெய்வ நடமாட்டம் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறத சில காரணிகள் கொண்டு நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அதை தான் இப்போ நம்ம வந்துட்டு பார்க்க இருக்கோம். அதில் முக்கியமானது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு செயல் செய்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த செயலில் தொடர்ந்து தடை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். அதாவது ஒரு சில தோல்விகள் அப்படிங்கிறது வேற விஷயம். அந்த வீட்டில் இருக்கவங்க எந்த காரியத்தை தொட்டாலும் தொடர்ந்து தோல்வி ஏற்படுது அப்படிங்கும் போது அந்த இடத்துல அந்த நேர்மறை சக்தியோட ஆதிக்கம் இல்லாமல் போகிவிட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மன குழப்பத்திலேயே எப்பவுமே இருப்பாங்க. ஒரு தெளிவான முடிவு அப்படிங்கிறது வீட்டில் உள்ளவர்களால் எடுக்க முடியாது. மனசஞ்சலம், மனக்குழப்பம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருப்பதன் மூலமாக அவர்கள் பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். வீட்டில் இருக்க நேரங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கும் போது குடும்பத்தில் வந்துட்டு அமைதி இருக்காது, பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். தொழில் வியாபாரம் இந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் பெருத்த நஷ்டமோ அல்லது வேலையில் பிரச்சனைகளோ உண்டாகி கொண்டே இருக்கிறது அப்படிங்கும் போது நம்ம வீட்டில் வந்துட்டு நேர்மறை சக்திகளை அதிகரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு சில பிரச்சனைகள் வருதுன்னா பிரச்சனை இல்லை, தொடர்ந்து பிரச்சனைகள் வருதுன்னா ஒன்று கிரகத்தோட காரணமாக இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் வந்துட்டு அந்த நேர்மறை சக்திகளோட ஆற்றல் குறைந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதே போல் எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தவங்களாக தான் இருப்பாங்க. திடீர்னு மற்றவங்க மேலே பாசம் காட்ட முடியாது, ஒரு மாதிரி எரிச்சலான எண்ணமானது உண்டாகும். பிறரை பார்த்தால் கோபமானது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. காரணமே இல்லாமல் கோபப்படுகிறார்கள், காரணமே இல்லாமல் கவலைப்படுகிறார்கள். அப்படிங்கும் போது அவங்க தங்கியிருக்க அந்த வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றலானது குறைவாக இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம், ஞாபக திறன் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும்.
எதை எங்கே வச்சோன்னு கூட சில நேரத்தில் தெரியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நான் ஏன் அப்படி செயல்பட்டேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரெல்லாம். அந்த காலகட்டத்தில் ஏதாச்சும் பிரச்சனை நடந்திருக்கும். அப்போ அவங்களோட நினைவு அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்திருக்காது. ரொம்ப மந்தமான ஞாபகம், மந்தமான நினைவுகள் தான் அவர்களிடம் இருந்திருக்குமே தவிர ஒரு சுறுசுறுப்பான ஒரு எண்ணமோ புத்துணர்ச்சியான எண்ணமோ அவர்களிடம் இருந்திருக்காது. அந்த மாதிரி காலகட்டங்களில் வீட்டில் நேர்மறை சக்திகள் குறைந்து காணப்பட்டு இருப்பதை நம்மால் உணர முடியும். அதே போல் திடீர்னு வீட்டில் பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். எப்போவுமே ஒரு ரம்யமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல திடீர்னு ஒரு துர்நாற்றம் வீசுகிறது அப்படிங்கும்போது வீட்டில் எதிர்மறை சக்திகளோட ஆதிக்கம் சற்று அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி மருத்துவ செலவு வைக்கும். இது கிரகங்களோட பாதிப்பாலும் இருக்கலாம். இன்னொரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எதிர்மறை சக்திகள் வீட்டில் அதிகரிக்க சின்ன சின்ன உடல் உபாதைகள் அது பெரிய அளவிற்கு பெருகுவது, இது மாதிரியான பிரச்சனைகள் ஒரு வீட்டில் தொடர்ந்து ஏற்படுகிறது என்றால், ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்ணூறு பாதிப்பு அதிகமாக இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி எதிர்மறை சக்திகளின் ஆற்றல் அங்கு அதிகரித்து காணப்படலாம். அப்போல்லாம் நம்ம கொஞ்சம் தெளிவான முடிவை எடுத்து வீட்டில் நேர்மறை சக்திகளை அதிகரிப்பதற்காக சில வேலைகளை செய்தாக வேண்டும். சம்பந்தமில்லாமல் உங்களுக்கு பிரச்சனைகள் தேடி வருகிறது அப்படிங்கும் போதே சுதாரிச்சுக்கணும். சரி, இப்போ இத்தனை பிரச்சனை இருக்கு இல்லையா, இதில் இருந்தெல்லாம் மீண்டு நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றல், அதாவது தெய்வ சக்தியானது அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சா நம்ம சில விஷயத்தை செய்யும் போது நம்மளால பண்ணிக்க முடியும். அதுல முதலாவதா சொல்வது, வீட்டில் இருப்பவர்களை எல்லாருமே, ஏன்னா கஷ்டம்னு வந்துட்டா வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் அதுக்கு பொறுப்பு உண்டு. அதனால வீட்டில் இருக்க எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நெய் தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றுங்கள். அனைவரும் சேர்ந்து அந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்கள். ரொம்ப முக்கியம். தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் போன்ற பாடல்களை அந்த நேரத்தில் படிப்பது நல்ல ஒரு அதிர்வுகளை வீட்டில் உண்டாக்கும். அந்த நேரத்தில் தான் படிக்கணுமா, கொஞ்சம் நேரம் மாற்றி படிக்கலாமா அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் இறைவனின் நாமத்தையோ அல்லது தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் அல்லது ஆர்வார்கள் பாடிய பாசுரம், இந்த மாதிரியான பாடல்களை பாடுவதன் மூலமாக நீங்களே வீட்டில் ஒரு நல்ல அதிர்வை உண்டாக்கி கொள்ள முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் கொள்ளாதீர்கள். அதே போல வீட்டை அடிக்கடி சுத்தம் செய்யணும். கல்லுப்பு போட்டு தண்ணியில் கலந்து அதுக்கப்புறமா துடைத்து விடுவது இந்த துர்நாற்றத்தை போக்கும். அதே போல வீட்டில் எதிர்மறை சக்திகளின் ஆற்றலை குறைக்க வல்லது அப்படிங்கிறத மறந்து விட வேண்டாம் நண்பர்களே. என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும், வீட்டில் நேர்மறை சக்திகள் குறைவாக இருந்தாலும் நம்மோட மனோதிடம் அப்படிங்கிறது, நம்ம மனதில் தெய்வத்தோட அந்த இருப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் பொழுது நம்ம எந்த ஆற்றல்களும் எதுவும் செய்ய முடியாது. நேர்மறை சக்திகள் அப்படிங்கிறது தெய்வ சக்தியை நம்ம குறிப்பிடுறது. அந்த சக்தி எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பக்கபலமாகவும் நம்முடைய வெற்றிக்கு காரணமாகவும் எப்பொழுதுமே இருந்து வருகிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கொள்ள தேவையில்லை நண்பர்களே. இந்த கடவுளோட பேச முடியுமா, கடவுளை தொடர்பு கொள்ள முடியுமா, முதல்ல கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிற அந்த எண்ணமானது பல பேருக்கு ஏற்படும். அதுக்கு ஒரு எளிய விளக்கத்தை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். பொறுமையாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. கடவுள் அப்படிங்கிறவர் இருக்காரு இல்லை அப்படிங்கிறது இரண்டு பெரும் வாதம் எப்பொழுதுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டால் நிறைய கேள்விகள் எழும், எக்கச்சக்கமான கேள்விகள் எழும். அந்த கடவுள் அப்படிங்கிற அரும்பெருள் ஆற்றல் இல்லை என்றால் நீங்கள் கண் முன்னே பார்க்கின்ற எல்லா பொருட்களுக்கும் ஆதியாக விளங்கக்கூடிய மூலக்கூறுகள், அணுக்கள் எங்கிருந்து உண்டாயிருக்கும், எப்படி உருவாகியிருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கான விடையும் இன்னும் யாரும் சொல்லவில்லை. தேடிக்கொண்டே தான் இருக்கிறது. அறிவியலும் தேடிக்கொண்டே தான் இருக்கிறது. அறிவியல் ஒரு 100 வருடத்திற்கு முன் ஒரு ஆய்வுக் கட்டுரையை வெளியிடுகிறார்கள் என்றால் 99 வருடத்திற்கு முன் அது தவறு, இதுதான் உண்மை என்று இன்னொருத்தர் ஒரு கட்டத்தில் புதிய கொள்கையுடன் வருவார். இன்னுமே அது மாதிரி தான் வளர்ந்துக்கிட்டே போகுது. இப்போ கடவுள் இல்லை என்று பொத்தாம்பொதுவாக சொல்லிவிட்டால் அவர்கள் எல்லாம் கடவுளை அறிய முற்படாதவர்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு விஷயத்தை இல்லை என்று சொல்வதற்கு முன் அதை பற்றி தீர ஆராய்ந்திருக்க வேண்டும். பல கேள்விகளை வைத்து கொண்டு மட்டும் அதற்கு விடை இல்லையே, நான் கேட்பதற்கு விடை இல்லையே அப்படின்னு சொல்வதால் மட்டும் கடவுள் அங்கு இல்லை என்று ஆகிவிடப் போவது இல்லை. அதை முதலில் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த கேள்விக்கான விடையை அவர்கள் தேடி இருக்க வேண்டும். ஒருவாறு அவர்களுக்கு கிடைத்த விடையில் திருப்திகரமாக இல்லை அல்லது
அந்த விடையானது கடவுளுடன் தொடர்புடையதாக இல்லை, நம்மை மீறிய சக்தியாக அது இல்லை, நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரியான நிரூபணம் அதுக்கு கிடைத்தால் வேண்டால் அவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லலாம். அது ஒரு சாரார். இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோன்னா கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கும். கண்டிப்பாக நம்மை மீறிய சக்தி அப்படின்னு ஒன்று உண்டு, இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னு ஒன்று உண்டு அப்படிங்கிற அந்த பெரும் நம்பிக்கையானது கண்டிப்பாக இருக்கின்ற நபர்களை எடுத்துக்கொண்டோமேயானால் நம்மால் இன்னும் கடவுளை உணர முடியவில்லை, காண முடியவில்லை. அவர் இருக்கிறார் என்பதை நம்புகின்றோம். ஆனால் எப்படி அவரை உணர்ந்து கொள்வது, தெரிந்து கொள்வது அப்படிங்கிற அந்த ரகசியம் நமக்கு தெரியாமலே இருக்கிறதே அப்படிங்கிற மாதிரியான நபர்கள் எண்ணற்ற கோடி பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க, நாம் உட்பட. இப்போ எப்படித்தான் இறைவனை உணர்ந்து கொள்வது? ஆரம்ப காலகட்டத்திலே இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கடவுள் இருக்கிறார் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த கடவுள் இருக்கிறார் நம்புறவங்க கூட பாதி பேர் பார்த்திங்கன்னா கடவுளுக்கு பயப்படுறாங்களே தவிர அவரை உணர்ந்து கொண்டால் அன்புமயமாக மாறுவோமே அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் இன்னுமே தன்னிலை மறந்து இருக்கிறார்கள். அது ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை அதிலும் உண்டு. கிடைக்கின்ற பொருளுக்கெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டு பார்க்கின்ற பொருளெல்லாம் நமக்கானது, நமக்கு உரிதானது அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கொண்டு இன்னும் கொடுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஏராளம். ஆனால் ஒரு சிலர் தான் இது எல்லாம் இறைவனுக்கு உட்பட்டது, இறைவனுக்கு ஆன பொருட்கள், அதனால் இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகிறது, இந்த வாழ்க்கை எதற்காக, இந்த உயிருக்கெல்லாம் தலைவன் யார், இந்த உயிரை இந்த உடலில் வைத்தது யார், இப்படிங்கிற பல கேள்விகளை அவர்களுக்குள் எழுப்பிக்கொண்டு அதற்கு விடை காண முற்படுகிறார்கள். இப்போ நம்ம முதல்ல சொன்னது கேள்விகளை மட்டும் எழுப்பக்கூடிய நபர்கள். கடவுள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் கேள்விகளை மட்டும்தான் எழுப்புவார்கள். அவர்களால் எதையும் தேடி சொந்தமாக அறிந்து கொள்ள முடியாது. ஏதேனும் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவர்களிடம் இருக்காது. ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய மனிதர்களுக்கும் அதே கேள்விகள் இருக்கும். கடவுள் யார், அவர் எங்கிருக்கிறார், இந்த உயிர் எப்படி உண்டானது, இந்த உயிரின் தோற்றம் எப்படிப்பட்டது, இந்த உயிரானது பிரபஞ்சத்திலே இந்த பூமியிலே ஏன் வந்தது, இந்த பூமியில் வந்தாலும் இந்த பகுதியிலே ஏன் இந்த உடலை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பல கேள்விகள் அவர்களுக்குள் எழும். அப்படி எழுகின்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை காண முற்படுவார்கள். விடை காண முற்படும் பொழுதுதான் இந்த சந்தேகமானது வரும். கடவுளுடன் நாம் எப்படி பேச முடியும், அல்லது அவரை எப்படி தொடர்பு கொள்ள முடியும், அவரை எப்படி உணர முடியும் அப்படிங்கிற கேள்வியானது வரும். உள்ள வகையிலே நாம் சொல்ல போனால் நாம் தேடுகின்ற சாவி வேறெங்கும் இல்லை, நாம் தேடுகின்ற பூட்டிற்கான சாவி வேறெங்கும் இல்லை, நம்முள்ளே தான் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அது சாத்தியமாகிறது. இப்போ கடவுள் எங்கோ இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறோம். எங்கோ இருப்பவரை தேடும் பொழுது கண்டிப்பாக கடினம்தான். கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றார் அப்படிங்கும்போது அவரை எளிதில் இனம் கண்டு கொள்ள முடியும். இப்போ உதாரணத்திற்கு வானொலி நிலையம் ஒரு பக்கம் இருக்கும். இப்போ நம்ம இருக்கின்ற தொலைக்காட்சி நிலையங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, அது ஒளிபரப்பு செய்யக்கூடிய இடம் ஒரு பக்கம் இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு கொடைக்கானலிலோ அல்லது சென்னையிலோ ஒரு ஒளிபரப்பு நிலையம் இருக்கிறது என்றால், ஒளிபரப்பு நிலையம் அங்கிருக்கிறது, அங்கிருக்கின்ற நிலையத்திலிருந்து எப்படி நம்ம ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும் அப்படிங்கிற கேள்வியானது இயற்கையிலே எழும். அங்கிருப்பதற்கும் இங்கும் எப்படி தொடர்பு வரும்னு. இடையில நமக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த மின்காந்த அலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யுது இல்லையா. கண்ணுக்கு தெரியாத மின்காந்த அந்த அலைகள் இருக்குது. அதை நம்ம வீட்டில் இருந்தவாறே ஒரு உபகரணத்தை பயன்படுத்தி அதை நாம் பெற்றுக்கொண்டு அங்கு ஒளிபரப்பக்கூடிய செய்திகளை நாம் இங்கு பார்க்கின்றோம், செய்திகளை பார்க்கின்றோம், கேட்கின்றோம். அது உண்மையாகத்தானே உங்களுக்கு தோன்றுகிறது? கண்டிப்பாக அது உண்மையாக இருக்கின்ற பட்சத்திலே இறைவன் ஏதோ ஒரு இடத்தில் இருப்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டாலும் அவரின் அந்த அருட்பெரும் சக்தியானது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது. சர்வவியாபி அப்படின்னு சொல்லுவாங்க இறைவனை, எல்லா இடத்திலும் நிறைந்தவர். அப்போ நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே
நீங்கள் ஒரு உபகரணத்தை உருவாக்கி கொண்டு அந்த அதிர்வுகளை பெற்றது போல, அந்த உபகரணத்தை வைத்துக்கொண்டு அந்த மின்காந்த அலைகளை பெற்றது போல, இறைவனுடன் ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தில் நீக்கமற எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும். அதை நீங்கள் எப்படி உள்வாங்குவது அப்படிங்கிறதுல தான் கேள்வியை தவிர, அவர் இருக்கிறாரா, அவரின் ஆற்றல் எங்கிருக்கிறது, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே அதற்கு அப்பால் போய்விடும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு உபகரணம் தேவை. எப்படி நீங்கள் மின்காந்த அலைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு உபகரணத்தை பயன்படுத்தி தொலைக்காட்சியிலே அந்த காணொளியை கண்டோமோ, அதே போல் நம் மனதினுள்ளே கண்டிப்பாக ஒரு கருவியானது இருக்கும் இறைவனை தொடர்பு கொள்வதற்கு. அந்த கருவியை நீங்கள் கரெக்டாக டியூன் பண்ணணும், அப்படி தானே? தொலைக்காட்சி தொடரிலே உன்னை பார்க்கணும் அப்படின்னா அந்த அலைவரிசையை நீங்கள் சரியாக பெறுவதற்கு அதை கொஞ்சம் அந்த அலைவரிசையை மாற்ற வேண்டும், டியூன் பண்ணிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை வரும் பொழுது நீங்கள் எந்த தொலைக்காட்சி நிலையத்தை தொடர்பு கொள்ள முற்பட்டீர்களோ அந்த தொலைக்காட்சியான சேவையானது உங்களுக்கு வந்து சேரும். அதே போலத்தான் இறைவனை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் மனதினை ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையிலே நீங்கள் வைத்திருக்க வேண்டும், அவ்வளவுதான் விஷயம். நம் மனதினை ஒரு குறிப்பிட்ட அதிர்வலையிலே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கும் போது கண்டிப்பாக இந்த இயற்கையின் ஒளியை உங்களால் கேட்க முடியும். இயற்கையின் ஒளியை உங்களால் கேட்க முடியும். இந்த பிரபஞ்சத்திலே நிகழ்கின்ற சின்ன சின்ன ஓசைகளை கூட நம்மால் கேட்க முடியும். இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி உடனே வரும். இதெல்லாம் சாத்தியமான, கண்டிப்பாக சாத்தியம்தான். இல்லாத ஒன்றை நமது சித்தர்களும் ஞானியர்களும் நமக்கு சொல்லி போயிருப்பது இல்லை. அவர்கள் சொல்லிய ஒவ்வொரு கூற்றிற்கும் பின்னாடியும் ஒரு சான்றுகள் இருந்தது. அதை பின்வந்தவர்கள் எடுத்து இயம்பி இருக்கிறார்கள். அதே போலத்தான் இந்த விஷயமும். இறைவன் அப்படிங்கிறவர் நீக்கமர நிறைந்திருக்கிறார். நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம், நம்ம இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்திலும் அவர் இருக்கிறார். அவரை உணர்ந்து கொள்வதற்கு நம் மனதானது ஒரு குறிப்பிட்ட பக்குவ நிலையை அடைய வேண்டும். அந்த அலைவரிசை அப்படிங்கிறது காது கொடுத்து கேட்கக்கூடிய அந்த அலைவரிசைக்கு மாறும் பொழுது கண்டிப்பாக இறைவனின் அந்த அரும்பெரும் ஆற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். தொடர்பு கொள்கின்றோம் அப்படிங்கும் போது அந்த அலைவரிசையில் நீங்கள் சரியாக நிலைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கும் போது கண்டிப்பாக இறைவனின் ஆற்றலை, இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நம்மால் அந்த இயற்கையுடன் தொடர்பு கொள்ள முடியும். பஞ்சபூத சக்திகள் நம் உடலிலும் இருக்கின்றன, வெளியவும் இருக்கின்றன. இதெல்லாம் ஒரு புள்ளியில் கூடும் பொழுது கண்டிப்பாக ஒரு தொடர்பானது கிடைக்கும். இயற்கைக்கும் நமக்குமான ஒரு தொடர்பு கிடைக்கும். அது எந்த புள்ளி அப்படிங்கிறது அவரவர் மனதினை பொறுத்தது, அவரவர் செய்கின்ற பயிற்சியினை பொறுத்தது. முயற்சிகள் எதுவுமே இல்லாமல் இறைவனை தொடர்பு கொள்ள முடியவில்லை, இறைவனுடன் நம்மால் உரையாட முடியவில்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரியான அலைவரிசைக்கு நமது மனதானது வர வேண்டும். அதற்கு உற்ற காலமாக கருதப்படுவது தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறது. எல்லாம் உறங்கி கொண்டிருக்கின்ற நேரம் அவ்வளவு அமைதியாக இருக்கும். ஏன்னா செயற்கையான உலகம் அல்லவா, நிறைய இயந்திரங்களோட ஓசை, வண்டி வாகனங்களோட ஓசை பகல் பொழுதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கும். இதில் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்றால் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கடினமானதாகத்தான் இருக்கும். இந்த ஓசைகளெல்லாம் இல்லாத நேரமாக கருதப்படுவதில் சிறந்ததாக இருப்பது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது. அப்போ எந்திரிச்சு அமைதியாக குளிச்சுட்டு தியானத்தில் அமர்ந்து ஆஞ்ஞா சக்கரத்திலே உங்களது நினைவுகளை நிறுத்தி, மனதினை நிறுத்தி அமைதியாக இந்த பிரபஞ்சத்தின் ஒளியை நீங்கள் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அதிலிருந்து நமக்கான இணைப்பானது பெறலாம். அப்படி பெறும் பொழுது நாம் நினைக்கின்றவாறு இறைவனை தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. மனம் ஒன்றிட வேண்டும், மனம் ஒரு புள்ளியிலே குவிந்திட வேண்டும். மனம் குவிந்த பிறகு நம் மனதானது இயற்கையோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையிலே இருக்கும் பொழுது, இயற்கையில் இருக்கின்ற அதிர்வுகளை நம்மால் உணரும் பொழுது, இயற்கையின் ஓசையை நம்மால் கேட்கும் பொழுது இறைவனின் குரலையும் நம்மால் கேட்க முடியும்.